இதே அகம், அதே பழைய நினைவுகள் என்ற வட்டத்திலிருந்து நீ வெளியே வருவதுதான் நல்லது. அதற்கு காஞ்சியம்பதிக்கு செல்வதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. நீ என்ன சொல்கிறாய்? நீங்கள் இத்தனை பேரும் வலியுறுத்தி சொல்கிறீர்கள், நானும் அதை மறுக்கப் போவதில்லை. ராமானுஜா, நாம் காஞ்சியம்பதிக்கே சென்று விடலாம். என்ன பெரிய பிராட்டி, பொழுது சாய்ந்ததிலிருந்தே இப்படியே அமர்ந்திருக்கிறாய்? தலிகையும் எதுவும் செய்யவில்லை? உங்களுக்கு எப்பொழுதும் தலிகை பற்றியும் உட்கொள்வதை பற்றியும் தான் சிந்தனை. யாருக்கு என்ன வேதனை வருத்தம் வந்தால் உங்களுக்கு என்ன? நான் சாதாரணமாக கேட்டதற்கு நீ ஏன் இப்படி கோபித்துக் கொள்கிறாய்? இப்பொழுது என்ன வருத்தம், என்ன வேதனை? சொன்னால் புரிந்து கொள்ளவா போகிறீர்கள்? காந்திமதி அக்கா ஸ்ரீபெரும்புதூரை விட்டு காஞ்சிபுரம் செல்வது என்று தீர்மானித்து விட்டாள். அவளை இங்கு மதுரமங்கலத்தில் நம்முடன் இருக்க சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் உங்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் எப்படி சொல்வது என்று பேசாமல் இருந்து விட்டேன். பெரிய பிராட்டி, இத்தனை காலம் நீ என்னுடன் இருந்தும் என்னை பற்றி சரிவர புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்பது சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது. எல்லோரும் நினைப்பது போல் நீயும் நினைத்து விட்டாய். இந்த கமலநயனன் ஒரு உதவாக்கரை, ஏதற்கும் லாயக்கற்றவன் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. எனக்குள்ளும் பொறுப்பிருக்கிறது, புரிதலும் இருக்கிறது. வேடிக்கையாக பேசுகிறேன் என்பதால் விவரம் அறியாதவன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். நீ சொன்னது போல் காந்திமதியையும் மற்றவர்களையும் இங்கு அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிலும் தோன்றியது, ஸ்ரீபெரும்புதூரில் இருந்த பொழுதே. ஆனால் ஒரு விஷயத்தை சிந்தித்துப்பார். அவர்கள் காஞ்சிபுரத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்ததற்கு காரணமே சோமயாஜி சுவாமிகளின் நினைவில் இருந்து விலகி இருப்பதற்காகத்தான். இங்கு வந்தால் மீண்டும் அவர்கள் இங்கு வந்து சென்றது, நம்முடன் இருந்தது, இது போன்ற எண்ணங்கள் தான் சூழ்ந்து கொள்ளும். அது மேலும் வருத்தத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தும். இந்த காரணத்தால் தான் அவர்களை நான் இங்கு அழைக்கவில்லை. நினைத்து பார்த்தால் நீங்கள் கூறுவதிலும் நியாயம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. இதுதான் நியாயம். இங்கு வரும்படி சொல்லி அவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. அதனால்தான் அங்கு ஒன்றும் கூறாமல் இருந்து விட்டேன். ஆனால் ஒன்று, அவர்கள் எங்கு இருந்தாலும் அவர்களை அடிக்கடி சென்று பார்த்து நலம் விசாரித்து காந்திமதி, தஞ்சா, பூமா மற்றும் கமலையை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு இப்பொழுது என்னுடையதாகிவிட்டது. ஏனென்றால் சோமயாஜியின் கடமைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். ராமானுஜனோ திருப்புட்குழியில் இருப்பான், அல்லது வைணவ சம்பிரதாயத்தை எல்லோரிடமும் பரப்புவதில் முனைந்திருப்பான். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? என் பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் நன்கு அறிவேன். தேவைப்படும்போது செயல்படுத்துவேன். அந்த தேவை இப்பொழுது நேர்ந்துள்ளது. சரி, அவர்களை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டீர்கள். கோவிந்தனை பற்றிய அக்கறையும் எனக்கு இருக்கிறது. அதைத்தானே நீயும் கேட்க வந்தாய்? அவன் எண்ணத்திலும் செயலிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணம் யாதவ பிரகாசர் என்பதும் தெளிவாக தெரிகிறது. அவன் எண்ணத்தை திசை திருப்புவதற்கும் ஆவண செய்கிறேன். மனிதர்களில் 2 விதம் உண்டு. ஒரு சாரர் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவார்கள், அதை வெளிப்படுத்தவும் செய்வார்கள். மற்றவர்கள் எல்லா உணர்வுகளையும் தன்னுள் அடக்கி மனதிலேயே பூட்டி வைத்துக் கொள்வார்கள். நானும் அந்த வகையை சேர்ந்தவன்தான். அதனால் விவேகமும் உணர்ச்சியும் மற்றவன் என்று நினைக்க வேண்டாம். என்னுடைய இத்தனை வருட மன வாழ்க்கையில் இன்றுதான் உங்கள் சுயரூபத்தை பார்க்கிறேன் சுவாமி. உங்களுக்குள்ளும் கோடான கோடி விஷயங்கள் புதைந்து கிடப்பதை நினைக்கும் பொழுது உள்ளம் நெகிழ்கிறது. பல சமயங்கள் எனக்கு இப்படி ஒரு அகத்துக்காரர் அமைந்து விட்டாரே என்று வருந்தியதுண்டு. ஆனால் இன்று உங்களை நினைக்கும் பொழுது பெருமைப்படுகிறேன். யாரையுமே சாதாரணமாக நினைக்க கூடாது என்ற உண்மையை உணர்ந்து விட்டேன். இது நாள் வரை உங்களை தவறாக நினைத்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. நீ செய்தது தவறு என்று நான் கருதினால் தானே மன்னிக்க வேண்டும். உன் மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு
நிம்மதியாக வந்து உறங்கு. விடியற் காலையில் விஸ்வரூப தரிசனத்திற்கு கோயிலுக்கு சென்று விட்டு வருவோம். ஆகட்டும் சுவாமி. வந்தனம் சுவாமி. ராமானுஜா, என்ன இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? தங்களை பார்க்கத்தான் சுவாமி காத்துக் கொண்டிருக்கிறேன். அகத்திற்கு சென்றிருந்தேன். தாங்கள் கோயிலுக்கு சென்றிருப்பதாக மாமி தெரிவித்தார்கள். ராமானுஜா, ஏதாவது அவசர நிமித்தமாக என்னை தேடி வந்தாயா? ஆம் சுவாமி. அது நாங்கள் குடும்பத்துடன் இந்த ஊரை விட்டு புறப்படலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் சுவாமி. காஞ்சிபுரம் சென்று தங்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். வருத்தமாக இருக்கிறதப்பா. உனக்கு என்னவென்று ஆறுதல் சொல்வேன்? உன் தகப்பனார் என் கண்களிலேயே நிற்கிறார். எப்பேற்பட்ட மனிதர், சிரேஷ்டர். சாதாரணமாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அப்படி அவர் உள்ளத்தின் அழகு முகத்தில் பிரகாச புன்னகையாக தெரியும். ஊரே போற்றும் உத்தம தயாள மாமனிதர் அவர். ஒவ்வொரு முறை கோவிலுக்கு வந்து ஆதிகேசவனை தரிசிக்க வரும்போதெல்லாம் உன் தந்தையை காண்பதையும் அவரோடு சம்பாஷிப்பதையும் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தேன். நாங்கள் இருவருமே நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். உனக்கு பாலபாடத்தில் ஆரம்பித்து மற்ற சாஸ்திர விஷயங்களையும் போதிக்க அவர் ஆசை கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் உன் சமயோஜித புத்தியால் ஈர்க்கப்பட்ட நான் உன்னை என் மாணாக்கனாக அனுப்பும்படி உன் தகப்பனாரிடம் கேட்டேன். அவர் சற்றும் யோசிக்காமல் உன்னை என் பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார். அப்படி ஒரு மரியாதை என் மேல் அவருக்கு. அதேபோல் எனக்கும் அவர் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டு. அப்படிப்பட்ட உத்தமர் இப்போது இல்லை. இருந்தாலும் அவர் குடும்பம் இங்கு உள்ளது. அவர் உருவில் உன்னை பார்த்து திருப்தியடையலாம் என்று இருந்தேன். இனி அதுவும் இருக்காதே என்று மனம் சங்கடப்படுகிறது ராமானுஜா. தங்கள் வேதனையை அடியேனால் உணர முடிகிறது சுவாமி. இனியும் பாட நிமித்தமாக பெற்ற தாயை இங்கேயே விட்டுச் செல்வதில் விருப்பமில்லை. அடியேனோடு கூடவே தாயையும் வைத்துக்கொண்டு பாடத்தையும் திருப்புட்குழியிலே தொடரலாம் என்றிருக்கிறேன் சுவாமி. உன் தீர்மானம் சரியானதுதான். தாயை அருகில் வைத்துக்கொண்டு அவருக்கு ஆதரவாக இருப்பதுதான் முறை, கடமை எல்லாம். உனக்கு ஒன்றை உறுதியாகச் சொல்வேன். இப்பொழுது நீ இங்கிருந்து புறப்பட்டாலும் அந்த ஆதிகேசவனின் அருளாசியும் உன் தகப்பனாரின் அனுக்கிரகமும் இந்த ஆசான் மயூரவண்ணனின் ஆசிகளும் உனக்கு என்றும் உண்டு. அவ்வகையில் நீ உன் எதிர்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளலாம். உன்னை போன்ற உத்தமர்கள் பல சங்கடங்களிலிருந்து மீண்டு சகஜ நிலைமைக்கு திரும்பி அன்றாட பணிகளை செவ்வனே நிறைவேற்றாமல் போனால் அப்புறம் சாஸ்திரம் எதற்கு, சம்பிரதாயம்தான் எதற்கு என்ற கேள்வி எழுந்துவிடும். நிச்சயம் அப்படி ஒரு நிலையெல்லாம் ஏற்படாது. பார்வோற்றும் சூரியனாக நீ வலம் வரத்தான் போகின்றாய். பல ஆச்சாரிய புருஷர்களின் தரிசனமும் ஆசியும் உனக்கு கிட்டும். மதிமயக்கத்தால் விரோதம் பாராட்டும் சில மதியினர்கள் கதியற்று உன் பாதத்தில் விழும் நிலை வரும். உலகம் போற்றும் மகாத்மாவாக நீ வலம் வரப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன்னால் எனக்கும் பெருமை வந்து சேரப்போவது உறுதி. கலங்காமல் சென்று வா ராமானுஜா. அடியேனின் மனதோடு தாங்கள் என்றும் கலந்திருப்பீர்கள் சுவாமி. ராமானுஜா, கிளம்புவதற்கு முன் அவசியம் என் அகத்திற்கு வந்துவிட்டு செல். உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. தாங்கள்தான் அடியேனுக்கு சிறந்த ஞானத்தை புகட்டி ஆசியும் அளித்திருக்கிறீர்களே சுவாமி. அது உனக்கு என்றும் உண்டு. நான் என்ன பெரிதாக உனக்கு கொடுக்க போகிறேன்? இந்த ஏழை ஆசான்
ஒரு அன்பு பரிசாக ஒரு வேஷ்டி உத்திரியம் கொடுப்பேன். அவ்வளவுதான். நீ அவசியம் வந்துவிட்டு செல். நிச்சயம் சுவாமி. அவசியம் வந்து தங்கள் ஆசிகளோடு மாமியின் ஆசிகளையும் பெறுவதற்காக நிச்சயம் வருகிறேன் சுவாமி. சரி ராமானுஜா, நான் புறப்படுகிறேன். வளமோடு வாழ்வாய். சுவாமி, வணங்குகிறேன். வா கதிரேசா, நீ எப்போது கூரத்திலிருந்து வந்தாய்? இன்று காலையில் சற்று நேரம் முன்புதான் வந்தேன். சாரங்கன் மூலம் விஷயத்தை அறிந்து கொண்டு உடனே தங்களை காண வந்துவிட்டேன். காஞ்சிபுரத்திற்கே செல்லப் போவதாக அறிந்தேன். ஏன் இந்த அவசர முடிவு சுவாமி? ஒவ்வொரு முறை கூரத்திலிருந்து இங்கு வரும்போது என் மனைவி என் அக்காவை காண வருவாள். ஆனால் அடியேன் இங்கு வருவது உங்களை காணத்தான். தாங்கள் காஞ்சிபுரம் சென்று விட்டால் இனி எப்படி தங்களை காண்பது? அதை எண்ணி பார்க்கையில் என் நெஞ்சமே பிளந்து விடுவது போல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தவர் தாங்கள். எப்படி இருந்த இந்த கதிரேசன் உங்களால் அல்லவா இன்று ஒரு மனிதனாகவே மதிக்கும்படி இருக்கிறேன். அதெல்லாம் மறக்கக்கூடிய சாதாரண நினைவுகளா? என்னுடைய இந்த மாற்றமும் ஏற்றமும் தங்களின் தொடர்பால் அல்லவா வந்தது. இனி அந்த தொடர்பில் பெரிய இடைவெளி வந்துவிடும் போல் இருக்கிறதே. தங்களை இங்கு வந்து காண முடியாதே. கதிரேசா, விசனப்படாதே. என்னை காண்பதை விட முக்கியமான காரியம், கடமை உனக்கு ஒன்று உள்ளது. மிகவும் கஷ்டப்பட்டு பல இன்னல்களைத் தாண்டி தமிழ் பாசுர வகுப்புகளை இங்கு ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கினோம். அது இன்று வரை பங்கப்படாமல் சென்று கொண்டிருக்கிறது. இனியும் தொடர்ந்து அது நடைபெற வேண்டும். அதற்கு உன் பங்கு இங்கும் வேண்டும், கூரத்திலும் வேண்டும். நீ இப்போது பாசுரங்களில் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறாய். இங்குள்ள சாரங்கனையும் திருமேனியையும் துணைக்கு வைத்துக் கொண்டு காளி, வீரா மற்றும் அவர்களைப் போன்ற ஆர்வமுள்ள ஆத்மாக்களுக்கு பாசுர வகுப்பை நடத்தி சம்பிரதாயத்தை வளர்க்க பாடுபட வேண்டும். பிறந்ததின் பயனை அவர்கள் எல்லோரும் பெற வேண்டும். அடியேன் ஒன்றும் வெகு தொலைவிற்கு எங்கும் விலகிச் செல்லவில்லை. உனக்கு முடிந்த போதெல்லாம் காஞ்சியம்பதிக்கு வா. எனக்கு நேரம் கிடைக்கும் போது அடியேனும் கூரம் வந்து உன்னை பார்க்கிறேன். நாம் எங்கிருந்தாலும் நம் சமுதாய பணியும் சம்பிரதாய அபிவிருத்தியும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். புரிகிறதா? சரி, அடியேன் புறப்படுகிறேன். வாருங்கள் சுவாமி. என்ன பட்டு, அவசர அவசரமாக வந்தாய்? எனக்கு வேலை இருக்கிறது என்று சொன்னாலும் கேட்காமல், இருக்கட்டும் முடியும் வரை காத்திருக்கிறேன் என்று அமர்ந்து கொண்டிருக்கிறாய். விஷயம் இல்லாமல் வரமாட்டாயே. என்னவென்று சொல்வது கௌசல்யா? புண்ணியவதி நீ. உன்னை கோயிலில் வைத்துத்தான் கும்பிட வேண்டும். எதற்காக இந்த பீடிகை? நீ ஒருவரை வானளாவ புகழ்கிறாய் என்றால் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதென்று எனக்கு தெரியாதா? என்ன விஷயம்? சொல். என் வாழ்க்கைதான் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறதே. திரிசங்கு சொர்க்கத்தில் இருப்பது போல் இருக்கிறேன். எங்கு போனாலும் சுழற்றி சுழற்றி அடி வாங்கி கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் அந்த பாழாய் போனவனால் வந்தது. ஆரம்பித்து விட்டாயா உன் பாழாய் போனவன் பல்லவியை? எதற்கெடுத்தாலும் ஏன் அவர் தலையை உருட்டி கொண்டிருக்கிறாய்? அவர்தான் உன்னை உதறி தள்ளிவிட்டு சென்று விட்டாரே. இப்பொழுது உன்னை பற்றி மட்டும் பேசு. ஏதோ கோயிலில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவளை அங்கு தஞ்சாவி நகரத்தில் சேர்த்து விட்டாய். புண்ணியவதி நீ. ஆனால் அதற்கும் இப்பொழுது பங்கம் வந்து விட்டது. அதற்கு என்ன செய்ய முடியும் பட்டு? எப்பொழுதுமே எல்லாம் நாம் நினைப்பது போல் நடப்பதில்லை. அதற்கு தகுந்தவாறு நாம் தான் அனுசரித்து செல்ல வேண்டும். நானும் அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல் அனுசரித்துக் கொண்டுதானே நடந்து கொண்டிருக்கிறேன். இப்படி திடீரென்று என்னை போக சொன்னால் நான் எங்க போவேன் கௌசல்யா? நீ புண்ணியவதி. தஞ்சாவிடம் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நீ சொன்னால் அவள் நிச்சயமாக தட்டமாட்டாள். தட்டமாட்டாள், முடியாது என்று தீர்க்கமாக சொல்லிவிடுவாள். நீ இங்கு வருவதற்கு முன்பே
தஞ்சா என்னிடம் வந்து சொல்லிவிட்டாள். இனி எந்த காரணம் கொண்டும் பட்டு மாமி எங்களுடன் இருக்க முடியாது. நீ அவளுக்காக பரிந்து பேச வேண்டாம் என்று நான் பேசுவதற்கு முன்பே அவள் முந்திக் கொண்டு விட்டாள். நீ மிகவும் தாமதமாக வந்திருக்கிறாய். அதனால்தான் நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்று தெரிந்தும் அமைதியாக இருந்தேன். இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் செய்ய இயலாது பட்டு. கௌசல்யா, கௌசல்யா, ஐயோ, கௌசல்யா, கௌசல்யா, நீயும் என்னை கைவிட்டு விட்டால் நான் எங்கு செல்வேன்? மீண்டும் நான் அந்த கோயிலில் சென்று பரிதவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? மீண்டும் அந்த கோயில் அதிகாரியின் முகத்தை பார்த்து கொண்டு அவன் தூக்கி போடும் பிரசாதத்தை வாங்கி கொண்டு 24 மணி நேரமும் பிரகாரத்தையே சுத்தி கொண்டு நினைத்து பார் என் அவல நிலையை. உன்னையே நம்பி வந்திருக்கிறேன். எப்படியாவது நீதான் எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். இங்கேயே ஏதாவது ஒரு மூலையில் முடங்கிக் கொள்கிறேன். உனக்கு சிதற விளையாட்டியாக இருக்கிறேன். நீ புடவை எல்லாம் கூட வாங்கி கொடுக்க வேண்டாம். 3 வேளை அமுத படைத்தால் போதும். புண்ணியவதி நீ. முதலில் இந்த புண்ணியவதி புண்ணியவதி என்று சொல்கிறாயே, அதை நிறுத்து. நான் புண்ணியவதியா இல்லையா என்பது எனக்கு தெரியும். இங்கு தங்குவது என்பது இயலாத காரியம். சோமயாஜி சுவாமிகள் அகத்தில் உன்னை சேர்ப்பதே என் அகத்துக்காரர் விரும்பவில்லை. இங்கு தங்குவதற்கு நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார். அப்படி என்றால் நீயும் என்னை கைவிட்டு விடுவாயா? எனக்கு போக்கிடமே கிடையாதா? அந்த அளவிற்கு உங்களுக்கெல்லாம் நான் வேண்டாதவளாக ஆகிவிட்டேன். நீ இங்கு தங்க இயலாது என்றுதான் சொன்னேன். உன்னை கைவிட்டேன் என்று சொன்னேனா? நீ முன்பே சொல்லியிருந்தாயே உன் உறவினர் யாரோ காஞ்சிபுரத்தில் இருக்கிறார் என்று. அங்கு சென்று தங்க வேண்டியதுதானே? அது எப்படி முடியும் கௌசல்யா? ஏதோ 1 நாள் 2 நாள் என்றால் பொறுத்துக் கொள்வார்கள். நிரந்தரமாக அங்கேயே எப்படி தங்கியிருக்க முடியும்? பாவம், அவர்களும் ஏழ்மையில் தானே இருக்கிறார்கள். நான் சொன்னதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை பட்டு. நீ அங்கு போ. உன் உணவு மற்றும் இதர தேவைகளுக்கு உண்டான தொகையை நான் உனக்கு கொடுக்கிறேன். என்ன என்ன சொல்கிறாய் கௌசல்யா? நீ காஞ்சிபுரத்தில் தான் இருக்க வேண்டும். அதுதான் தஞ்சாவிற்கும் நல்லது, எனக்கும் நல்லது. உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். கௌசல்யா, உன்னை எப்படி மெச்சுவதென்று, எப்படி பாராட்டுவதென்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே நீ புண்ணியவதிதான். எத்தனை சின்ன இடமாக இருந்தாலும் சரி, நான் சமாளித்துக் கொள்கிறேன். வேண்டுமென்றால் மாட்டு கொட்டகையில் கூட தங்கிக் கொள்கிறேன். நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம், ஆனால் நாங்கள் உங்களை சமாளித்துக் கொள்ள வேண்டுமே. புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருமக என்னை ஏமாத்திட்டா, புள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு மாமியார் அத்தை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாத, போட்டி போட்டு நீங்க 2 பேரும் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லுங்க.